தஞ்சையில் போலி ஆவணங்கள் மூலம் மூதாட்டியின் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்தது தொடர்பாக அதிமுக பிரமுகர் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஷேக் சிராஜுதீன் என்பவருக்கு தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை, சிராஜ்பூர் நகர், செங்கிப்பட்டி ஆகிய இடங்களில் தோட்டங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் இருந்தன. ஷேக் சிராஜுதீன் கடந்த 2015ஆம் ஆண்டு காலமான நிலையில் அவரது மனைவி முகமதா பேகம் பராமரித்து வந்தார். இவருக்கு தஞ்சையை சேர்ந்த ஸ்ரீவித்யா சுமதி என்பவர் அறிமுகமாகி நம்பிக்கையை ஏற்படுத்தியதால் ஸ்ரீவித்யாவிடம் சொத்துக்களை பராமரிப்பதற்கான பொறுப்பை முகமதா பேகம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவித்யா சுமதி தனது கணவரின் நெருங்கிய நண்பர்கள் என கூறி தஞ்சையை சேர்ந்த அதிமுக பிரமுகர் கேபிள் செந்தில் என்ற செந்தில்குமார் உள்ளிட்ட சிலரை அறிமுகம் செய்து போலியான ஆவணங்களை தயார் செய்து அதில் முகமதா பேகத்திடம் கையெழுத்து பெற்றதாக தெரிகிறது. சிராஜுதீன் வீட்டில் இருந்த ஆவணங்கள், வாகனங்கள், பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டன. அதுகுறித்து முகமதா பேகம் கேட்டபோது செந்தில்குமார் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்ததாக செந்தில்குமார், ஸ்ரீவித்யா சுமதி உள்ளிட்ட 12 பேர் மீது தஞ்சை குற்றப்பிரிவு போலீசில் முகமதா பேகம் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.